ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் காஞ்சிபுரம் ஒரு ஸ்பெஷலான ரொம்ப டேஸ்டியான மட்டன் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு குழம்பு. எங்களோட பாட்டி, எங்களோட அம்மா, இப்போ நாங்கள் எல்லாருமே இந்த ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுவோம். வாங்க உங்களுக்கு இது எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோலி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மசாலாவுக்கு தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஒரு 10 பல் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்திருக்கு. அதுலேயே நம்ம வீட்டில் அரைச்சிருக்க அந்த மிளகாய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகும் போது எப்போவுமே நாங்கள் கல்லுப்பு சேர்க்க மாட்டோம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் அந்த குழம்பு கொதிக்கும் போது தான் சேர்ப்போம். இப்போ நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள், அந்த மட்டன் வேக வச்சது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த குழம்பு கொதிக்க வீடு ஃபுல்லாக அந்த மசாலா ஸ்மெல் நல்லா வரும். தீபாவளி டைம்லலாம் எங்கள் வீட்டில் இது எப்போவுமே செய்வோம். அந்த டைமில் நாங்களாம் தூங்கி எழும்போதே இந்த மட்டன் குழம்பு வாசனையில் தான் எந்திரிப்போமே. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் இது. ஸோ இப்போ இது போல் இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா இதிலேருந்து போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துடலாம். இந்த பக்கம் வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அது வறுத்ததும் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் தனியாக சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெங்காயம் எப்போவுமே நீல வாக்கிலே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது போல் இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 70% வதங்கினதும் இப்போ இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்க அந்த மட்டன் குழம்புல நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காய தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்க அந்த மசாலா, அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம இதை கேஸ்லேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மட்டன் பீஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இது போல் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் எந்த திருவிழா நடந்தாலும் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த குழம்பு செய்யாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். இது போல் நீங்கள் உங்கள் ஊரில் செய்கிற ஏதாச்சும் ஒரு டிஷ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை, ஸ்டே டியூன்.